மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் அபிகேயில் ரோக், புலக்கான், பிலிப்பைன்ஸ். தலைப்பு தேவைக்கு மேலாக. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தினமும் எனது வீட்டிற்கு முன்னே புதிய மீனை காண முடியாது. ஆனால் அன்று அங்கே இருந்தது. எப்போதும் போதிய அளவு பணம் இல்லையே என்று கவலைப்படுவேன். ஆனால் அந்த மீன்களின் மூலம், பார்த்தாயா, உனது தேவைகளை நான் நிறைவாக்குகிறேன், ஏன் கவலைப்படுகிறாய் என்று கடவுள் சொல்வது போல இருந்தது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் வரை ஞாபகப்படுத்தப்பட்டேன். சிறிது நேரம் என் மனம் சமாதானம் அடைந்தது. முடிவில் இன்னும் ஒரு கவலையினால் பிடிக்கப்பட்டேன். என் மனதின் ஆழத்தில் இருந்த இன்னொரு உண்மையை கடவுள் வெளிப்படுத்தினார். நான் கடவுளில் அல்ல, பணத்தின் மேல் முழு நம்பிக்கையையும் வைத்திருந்தேன் என்பதாகும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24இல் 2 எசமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் சேவை செய்ய முடியாது. உடனே பணம் எனது எசமானன் அல்ல என்பதை மறுத்தாலும் சிறிது சிந்தித்த போது அது உண்மைதான் என்று கண்டேன். நல்ல வேளை, சேமிப்பும் இருந்தது. ஆனாலும் கவலைப்படுகிறேன். கடவுள் எனது தேவைகளை எப்போதும் நிறைவு செய்த போதும் கடவுள் யார் என்பதை மறந்துவிட்டேன். கடவுள் பக்கம் என் பார்வையை திருப்பி என் தேவைகளை அவர் நிறைவேற்றுவதை ஞாபகப்படுத்தியமைக்காக நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஐ பார்க்க. எனக்கு எல்லாமே கடவுள். ஆதியாகமம் 15:1 பார்க்க. அவரே தேவைக்கு மேலானவர். ஜெபம். அன்பான கடவுளே, எமக்கு எல்லாமே நீங்கள்தான் என்பதை மறப்பதற்காக எங்களை மன்னியுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. கடவுளுடனான எனது உறவுடன் வேறு எந்த செல்வத்தையும் ஒப்பிட முடியாது. கடவுளுடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.